இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஆனால் எனக்கு மார்னிங் எந்திரிச்சிலேருந்து சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரே கிரேவிங்ஸாக இருந்தது. அதுவும் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. மார்னிங் எந்திரிச்சுமே ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவரும் போயிட்டு 1 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவர் சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததுமே நான் வந்து சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பணும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சமையல் பண்ணி முடிச்சு அவருக்கு டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும். அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடணும். ஸோ அதனால் கொஞ்சம் கடகடன்னு வேலையெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சதுமே வீட்டு வேலை எதுவுமே பார்க்கல. டேரெக்டாக சமையல் கட்டுக்குள்ளே வந்து குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து 1 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து 1/2 kg தனி குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 kg வந்து பெப்பர் சிக்கன் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு செம்ம சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்காவது பெப்பர் சிக்கன் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பெப்பர் சிக்கனோ இல்லை சில்லி சிக்கனோ செஞ்சோம் அப்படின்னா சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மாவை இன்னைக்கு மார்னிங் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆர்டர் ரெடி பண்ண கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ ராகி பிஸ்கெட் ஆர்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ராகி குக்கி பிஸ்கெட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.